பிரேக்கு. அந்த இடம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக இது ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, செல்லு கரெக்டு ப்ரோ. கேட் இன்றைக்கி பார்த்துடலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஜிபிபியூஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு கேட் வந்து சொல்கிறேன். இப்போது ட்ரெண்டு வந்து என்னவா இருக்குது ப்ரோ? பிடிங்க பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். டவுன் ட்ரெண்ட். இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டு. பட் மார்க்கெட் இங்கே வந்துட்டு பை போவான். இங்கே வந்துட்டு பை போக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போது செல் இங்கே வந்துட்டு பை போவோன்னா செல் நடக்கணும்ல. ஆமாம். அப்போது கரெக்டான சப்ளை நீங்கள் எடுத்துருக்கீங்க 4 ஹவரில். அதுக்கு மேலேயும் ஒரு நல்ல சப்ளைஸ் இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் சப்ளை வந்து ஓகே தான், கரெக்டாக எடுத்துருக்கீங்க. அப்போது நீங்கள் இந்த சப்ளை எடுத்துருக்கீங்களா, இந்த இடத்துல இங்கே வந்து எடுத்துருக்கீங்க. அப்போது ரீஃபைன்மெண்ட்ஸ் போய் பார்ப்போம். 15 மினிட்ஸ் போயிடுவோம். இருக்கு பாருங்க, தெரியுதா? அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் அடிச்சு கீழே கொண்டு வந்து. அப்போது அக்குமுலேட் பண்ணியிருக்கான், மேலே மேனிபுலேட் பண்ணியிருக்கான், கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நீங்கள் அக்குமுலேஷன் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவர்களும் கூட எடுங்க. இது அக்குமுலேஷனாக இது எடுங்க, இது எடுங்க. ஏன்னா அடிச்சிருக்கான்னா நம்ம ஓவராலாகவே எடுத்துப்போம். இது வரைக்குமே அடிச்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு லோ எடுத்திங்கன்னா கூட இது வரைக்குமே அடிச்சிட்டானா கூட நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அப்போது அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ லெஃப்ட்டில் இருக்கிறது இங்கே என்னமோ நடந்திருக்கு ப்ரோ, இது எப்படி ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கான்றது கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கேயும் இருக்கு ப்ரோ. மேலேருந்து கீழே செல் ஆர்டர் போட்டு ஒரு அக்குமுலேஷன் கொடுத்துட்டு கீழே ஒரு இதுவா பையார் அடிச்சு அப்போ அங்கே பைட்டு மேலே போயிருக்கான். அப்போது இது ஒரு அக்குமுலேட்டா? ஆமாம் ப்ரோ. இது ஒரு மேனிபுலேஷனா? இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனா? அப்போது இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை போகணுமா? ஆமாம், போயிருக்கணும். இப்போது இந்த இடத்துல போகலை, என்ன ரீசனாக இருக்கும் கண்டுபிடிங்க ப்ரோ, யாராவது பார்க்கலாம். ட்ரெண்டு. சூப்பர். ட்ரெண்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன்ஸுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டு இந்த இடத்துல பை பண்ண முடியாத ஒரு ட்ரெண்டு, பை பண்ணக்கூடாத ஒரு ட்ரெண்டில் நம்ம அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் ஆகும். அப்போ அக்குமுலேஷன், மேனிபுலேஷனுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த இடத்துல இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறான். ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இங்கே இந்த டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணுற இடத்துல நமக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அடுத்த செல் ஆர்டர் கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி கிளாஸ். ஓகேங்களா? அது டீட்டெயிலாக பார்ப்போம். ரைட்டா? சரி, இப்போது நான் வந்து இதை காட்டிட்டேன், அதுக்கு முன்னாடி நடந்தது காட்டலன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, அதனால நான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தானே? உங்களுக்கு புரியுது? ஓகேங்களா? அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ளைஸில் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் இருக்கான்னு பார்க்க வேண்டாம், என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்புறமா அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் இருந்தால் அக்குமுலேஷன், மேனிபுலேஷன் எடுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுங்க. சரி, இப்போது இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே எடுக்கணுமா இல்லை பாதி எடுக்கணுமா ப்ரோ? விக்கோட தான் ப்ரோ எடுக்கணும். ஃபுல்லாகவே எடுக்கணும். நம்ம இப்போ கன்ஃபர்மேஷன்ஸில் தான் இருக்கும். நான் எப்பயுமே கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருக்கேன். கன்ஃபர்மேஷனில் இருங்க. நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போனீங்கன்னு வைங்களேன், நேராக போய் இந்த விக்கில் போட்டுருங்க. விக்கே ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நான் என்ட்ரி மிஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் எடுத்தால் என்ட்ரி பெரிய என்ட்ரியாக எடுப்பேன், இல்லைனா என்ட்ரி எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஆளுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இப்போது என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஹிட் பண்ணியிருக்கான். ஏன் எஸ்எல் ஹிட் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ இங்கேருந்து வரணும். இப்போது இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன், அதுக்கு நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ். அப்போது இங்கே ஒரு சப்ளையில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கான். அப்போது 50%க்கு வருவான், வந்திருக்கான். ரைட்டு, 4 ஹவர் போகிறோம், 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது.
ஓகே. அப்போ 2மே இம்பேலன்ஸ் இருக்கு. 2மே வேலிட் தான். 2மே வந்து எடுக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து இங்க எடுக்கல. பட் 50% வந்திருக்கான். மார்க்கெட் வந்து இங்க 2 சைடுமே எடுக்கல. ஓகேங்களா? ஓகே. இப்போ இது 2மே என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ? வேலிடா இருக்கும். வேலிடா, அன்மிட்டிகேட்டடா இருக்கும். ரைட்டா? அன்மிட்டிகேட்டட். அப்போ அன்மிட்டிகேட்டட் ப்ரோ. உள்ள 50% வந்திருக்கான். அன்மிட்டிகேட்டட் சப்ளை இருக்கு. இங்க ஏதாவது ஒர்க் நடந்திருக்கா பாருங்க. அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கா? இல்ல ப்ரோ. அப்போ இங்க நடக்கவே இல்லை. எதுவுமே நடக்கல. நடக்காம கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய சப்ளைல எதுவுமே நடக்காம கீழே வந்திருக்கான். ஸோ இதனால தான் பெரிய கேண்டலாக இந்த இடத்துல இருக்கு. ஒரு 50% கேண்டல்ன்றது அப்படியே நமக்கு இப்படி ஒரு 50%ஆக கம்ப்ரஸ் ஆகி இப்படி வரணும். ஆனால் இந்த கம்ப்ரஸ் ஆகிற ஏரியாவே பெருசாக இப்படி இருக்குன்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ரேஞ்ச் மார்க்கெட்டை தான். விக்கு மட்டும் தானே எடுக்கணும் நம்ம சப்ளையா? இல்லை விக்கு மட்டும் எடுக்கல. இது ஃபுல்லாக எடுக்கணும். கன்ஃபர்மேஷனுக்கு இப்படி எடுக்கணும். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ப்ரோ, தேர்ட் கிளாஸை டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் பிளாக்ல கன்ஃபர்மேஷனுக்கு ஃபுல்லாக எடுக்கணும். டைரெக்டாக போனீங்கன்னா விக்கு மட்டும் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைன்றது என்ன கேண்டல் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ? ஃபுல் சைஸை இங்கே ஒரு அடி அடிச்சுட்டு வந்திருக்கான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஏதோ சம்திங் கலெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த விக்கில் தான் இன்ஸ்டியூஷனில் இருக்கான். முன்னாடி இருக்க கேண்டல் பேஸ் கேண்டலில் இல்லை. புரியுதுங்களா? ஓகே. உள்ளே போய் பார்ப்போமா? இங்கே இந்த இடத்துல ஒரு சோச் வந்து நடந்திருக்கு. அப்போது சப்ளை இல்லை. இங்கே ஒரு சப்ளை இருக்குது. பட் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அது நாளைக்கு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் இல்லை. மார்க்கெட் வந்து நேராக இங்கே வந்து இப்படி கீழே போகிறான். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நமக்கு கொடுக்குறான். இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுக்குறான். இப்போது இந்த ட்ரெண்டை இப்படி மேக் பண்ணி அவனே வந்து இங்கே அடிச்சுட்டு போகிறான். பட் அக்குமுலேஷன் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி யாரையும் உள்ளே வர வச்சு அடிக்கலை. புரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு பெரிய பை ஆர்டர், ஒரு பெரிய செல் ஆர்டர். நமக்கு என்ன தேவை? அக்குமுலேஷன் அதாவது இன்ஸ்டியூஷனோட மூவ்மெண்ட் வேணும். இங்கே எப்படி இருக்குன்னா பெரிய பை ஆர்டர் போய் பெரிய செல் ஆர்டர் வருது. அப்போ இது ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக தானே இருக்கும். இதுவும் ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதை அடித்து மேலே வரைக்கும் அடிக்கிறது நமக்கு இது ஒரு விக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஓகே. புரியுது. 4 ஹவரில் காட்டுறேன். இது ஒரு விக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இங்கே ஃபுல் பவருமே விக்கில் தான் இருக்குது. நம்மளோட க்ரைட்டீரியா இங்கே வரல. ஃபுல் சைஸ் பாடி கேண்டலாக இருக்குது. அது வந்து மார்க்கெட் இங்கே திரும்பணும். பட் இங்கே அடிச்சிருக்கான் பாருங்கள் இந்த இடத்துல. இது ஒன்று, இது ஒன்று. அப்போது இங்கே அடித்தது இந்த விக்கில் தான் நமக்கு வந்து பவர் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அதில் போயிட்டு நீங்கள் ரீஃபைன்மெண்ட் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்ம சூப்பராக இது பண்ணலாம். இந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எங்கே வரல? என்ன ப்ரோ? மார்க்கெட் எங்கே வரல ப்ரோ? ஆமாம். அப்போது இந்த சினாரியோவில் மார்க்கெட் வந்து இங்கே வரல. ஓகேங்களா? மார்க்கெட் வராததுக்கு இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வரல. பட் இங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது அவைலபிளாகவே தான் இருக்கும் இந்த இடம். ஓகேங்களா? இது அவைலபிளாகவே அன்மிட்டிகேட்டட் சப்ளை. இந்த சப்ளை ஃபுல் வேலிடாக இருந்தால் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த விக் இருக்குது. இந்த விக்கு வந்து நம்ம இப்படி போடுறோம். ஏன்னா உள்ளே மேனிபுலேட் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்கே நம்ம ஒரு என்ட்ரி வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்படி கீழே போகும். இப்போது இது மிட்டிகேட் பண்ணியிருக்கல. இதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போது நம்ம ஃபுல்லாகவே எடுத்துப்போம். ஃபுல்லாக எடுக்கிறோம். இதுக்கு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 4 ஹவர் சொல்லுங்கள் ப்ரோ, யாராவது சொல்லுங்கள். 15 மினிட்ஸ். வேறு என்ன பண்ணிட்டோம்? நான் 15 மினிட்ஸ்லாம் இங்கே ரீஃபைன்மெண்ட் இருந்தால் அதில் செக் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இருக்குது ரீஃபைன்மெண்ட்.
ரிஃபைன்மெண்ட்ல டச் பண்ணியிருந்துச்சுன்னா அதோட கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ் போகிறோம். இல்லை அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ்லேயே நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதான் சொல்லுங்கள் என்ன பண்ணட்டும். இப்போ வந்து அது அன்மிட்டிகேட்டாக இருக்கறனால 15 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருந்தா நம்ம 15 மினிட்ஸ் ஓபியில் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? சரி, இப்போது இது வந்து பிஓஎஸ் ரேலி பேஸு ரேலி, இதை விட்டுருங்க. இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள், பண்ணலை. சரி, பண்ணல. அப்போது இது சோச்சு. சோச்சா? ஆமாம் ப்ரோ. இங்கே சோச் வந்துருச்சுங்களா? எஸ் ப்ரோ. அங்கே ஒரு சப்ளை இருக்கு ப்ரோ. இங்கே இருக்குது. இது இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான், இது எடுக்கக்கூடாது. இது ஏன் எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்படி இருக்குது, 2 சப்ளை இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிறது என்ன சப்ளை, மேலே அவைலபிளாக இருக்கிறது என்ன சப்ளை வரும்? அது எக்ஸ்ட்ரீம், இது டிசிஷனல் ப்ரோ. நான் வச்சிருக்கிறது டிசிஷனல், அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ப்ரோ. அப்போது இதுதான் எக்ஸ்ட்ரீம். மார்க்கெட் ஓகே இதை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே ஓகேங்களா? இது டிசிஷனல். டிசிஷனல். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இதுதான் ஹைலி வேலிட், எல்லாமே ஹைலி வேலிட், ரைட்டா? அப்போது மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணுவான். இது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் போயிட்டு பார்க்கணும். இப்போது இந்த இடத்துக்கு வராமல் போயிருக்கானா எனக்கு பார்ப்போம். வரல, மிட்டிகேட் பண்ணல. சரி, மிட்டிகேட் பண்ணாமல் கீழே வந்துட்டான். அப்போ என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ? வெயிட் பண்ணும் ப்ரோ. திரும்பி வந்து போய் மிட்டிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. திரும்ப வந்து மிட்டிகேட் பண்ண ஃபேக் வாய்ப்பு. சோச் மாதிரி கொடுத்துட்டான். ஃபேக் சோச் நல்லாவே கொடுத்துருக்கான். கொடுத்துட்டான் ப்ரோ. கொடுத்துட்டு இப்போ திரும்பி மேலே போய் அடிச்சுட்டு வரலாம். பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி முற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த சப்ளையும் வேலிடாக தானே இருக்கு. ஆமாம் ப்ரோ. 4 ஹவரில் இன்னும் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்கல, இதுவும் வேலிடாக தான் இருக்குது. நல்ல அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் இருக்குது. அக்குமுலேட் மேனிபுலேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னா ஆர்டர் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். பட் அதையும் போய் மேனிபுலேட் பண்ணுதுன்னா அப்போ இந்த இடத்துல ஆர்டர் இல்லை, வந்திருக்காங்க பட் இப்போ இல்லை அவங்க. அதனால தான் மார்க்கெட் இங்கே மேலே போயிருக்கு. சப்ளை கிட்ட போயிட்டு மறுபடியும் இப்படி கீழே வந்துட்டு இருக்கான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சப்ளை நம்ம ரூல் படி போகணும். இந்த சப்ளையில் நமக்கு மிட்டிகேட் பண்ணனால இதில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? இதோட கன்ஃபர்மேஷன் இப்போ கொடுத்துருக்கிற கன்ஃபர்மேஷன் பெட்டராக இல்லைன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்ட்டு? இப்போது நமக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃபெயிலியர் பண்ணலையே, இங்கேருந்தே இப்படி வரலாம்ல அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போது இங்கே போயிட்டு வரலான்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது மேபி இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லாமல் சப்ளை ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இங்கே தான் போவான், இப்படி போயிட்டு வருவான். சப்ளை ஃபெயிலியர் பண்ணுற மாதிரியே அவன் செட் பண்ணி வச்சுருப்பான். அதாவது அவன் இந்த இடத்துல வந்திருந்தானா மார்க்கெட் வந்துட்டு போகும், அவன் இங்கே வரலன்னா சப்ளை மாதிரி இருக்கும் பட் சப்ளை கிடையாது. அதை நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இப்போ சப்ளை இருக்குது இந்த இடத்துல, ரைட்டுங்களா? இந்த இடத்துல சப்ளை இருக்குது. 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து பிரேக் வந்து பண்ணுறான். ஸோ தூக்குறோம். இப்போ கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். நீங்கள் போட்ட மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போது சப்ளைஸ் வந்து எடுக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. மேலே ஒரு சப்ளை இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எஃப்இஜி இல்லை ப்ரோ. அப்போது இங்கே ஒன்று இருக்குது, ஃபுல் சைஸ் பாடி கேண்டல். பட் இம்பேலன்ஸ் இருக்குன்றனால எடுத்து தான் ஆகணும் நம்ம. ஓகேங்களா? இங்கே அதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருந்துச்சு, இது எடுக்கக்கூடாது. சரி, இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணணும். நமக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கே, இது இங்கே ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துட்டானே, அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நேராக போயிட்டு யார் பண்ணியிருக்கான்றதை பார்த்துருங்க. ஓகே. நியூயார்க்கை தாண்டி நைட் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏஷியன் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. உங்கள் சைடில் இருந்து ஒப்பீனியன் சொல்லுங்கள் ப்ரோ. ஏஷியனாக இருந்துச்சுன்னா அடிக்க ஹை அடிக்க வாய்ப்பு இருக்கு.
ஏஷியனா இருந்தா ஐ அடிக்க ஏன் வாய்ப்பு இருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ, ஏஷியன் ஆயிருந்துச்சுன்னா இன்னொரு செஷன்ல போய் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ஒரு என்ட்ரி எடுக்க சொல்லுவீங்க. இன்னொரு அது செஷன்ல அது போய் அது என்ட்ரி செட்டப்புக்கு. இப்போ ஏஷியன் ஓகே. வந்து என்ன பண்ணியிருக்கான், இது என்ன பண்ணியிருக்கான் அதை பார்க்க சொன்னேன். ஏஷியன் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கு ப்ரோ, ரெயின் அக்குமுலேஷன் மார்க்கெட்டா இல்ல. இருக்கு ப்ரோ. ஓகே. எப்பயுமே பார்க்கும்போது கரண்ட்டாக பார்க்காதீங்க, கொஞ்சம் பின்னாடி இருந்து கூட வாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏஷியன் இங்கே பாருங்க, ஏஷியன் கொஞ்சம் மூவ் கொடுத்து அக்குமுலேஷன் தான் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அப்புறமா மார்க்கெட் மேலே போயிட்டு லண்டன் அக்குமுலேஷன், நியூயார்க் மேனிப்புலேஷனா, ம். நியூயார்க் மேனிப்புலேட் பண்ணி மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. மேனிப்புலேட் பண்ணி அக்குமுலேட் ஆயிட்டான். ஓகே. ஓகேங்களா? அப்போது ஒரு சைடு எடுத்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அப்போது இவங்க 2 பேருமே பவர் கம்மி தான். ஏஷியன் தூக்கிட்டு போகிறான் மேலே. ஓகேங்களா? ஏஷியன் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மிட்டிகேட் பண்ணலை. நம்ம ஒன்ஸ் வந்து சப்ளை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். சப்ளை கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அப்போது இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் ஆகலை. ஏஷியன் ரேஞ்சுக்கு போயிட்டான். லண்டன் என்ன பண்ணுவான், அக்குமுலேட் ஆவான். பட் இவன் ரேஞ்சு தான் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஆனால் கீழே ரொம்ப நேரமாக இவன் பண்ண மாதிரில அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுனாக வந்திருக்கான். ஏஷியனோட லோவை இங்கே என்ன பண்ணிட்டான் ப்ரோ, லோவை எடுத்துட்டான். ஓகேங்களா? லோவை எடுத்துட்டான். ஆனால் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வேணும், ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகணுமா? ஷிஃப்ட் ஆகலை. ஓகேங்களா? ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகலை. லண்டன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல அடிச்சுட்டு கொஞ்சம் மேலே தூக்குறதுல அவன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். டைம் அவுட் ஆகிருக்கு. இவன் மேலே தூக்கின வரலும் இவனோட பவர் இருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு நமக்கு டைம் தான். இங்கே இருக்கிறது ஜஸ்ட் டைம். ஓகேங்களா? அப்போது இது வரைக்குமே அவன் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்புறமா என்ன ஆயிருக்கு, ஒரு புல் பேக் நடந்து நியூயார்க் என்ன பண்ணிட்டான், நேராக கீழே அடிச்சிட்டான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹண்ட்டை நடந்து இங்கே பை ஆர்டர் போட்டிருப்பான், அதை தூக்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கான். யார்? நியூயார்க். ஓகேங்களா? நியூயார்க் அடிச்சிட்டான். அடிச்சுட்டு அமைதியாக இருக்கான். ஓகேங்களா? இங்கே இந்த லோவை அடிச்சிட்டான். ஓகேங்களா? என்ன ப்ரோ கஷ்டமாக இருக்கா நான் என்னென்னமா சொல்கிறேன் அப்படின்ட்டு? இல்லை புரியுது. நான் பொறுமையாகவே போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சாதான் எல்லாமே. இப்போது ஏஷியன் அடிச்சிருக்கு லண்டன். நல்லா ஸ்ட்ரக்சரை படிக்கணும் ப்ரோ. ஏஷியனை லண்டனை அடிச்சிருக்கான். அடிச்சிருக்கு. தெரியுதா? தெரியுது ப்ரோ, இப்பதான் தெரியுது. ஓகே. அப்போது ஏஷியனை லண்டன் அடிச்சிருக்கு. அடிச்சுட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்கான், பேஸ் கிரியேட் பண்ணி மேலே போயிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான். அங்கேருந்து நம்ம பை பண்ண மாட்டோம், நமக்கு ட்ரெண்டெல்லாம் முக்கியம். இந்த இடத்துலேருந்து நியூயார்க் என்ன பண்ணுறான், கீழே அடிச்சுட்டு வரான். இப்போ நியூயார்க் என்ன பண்ணியிருக்கான், இவன் அடிச்சிட்டான், இவங்கிட்ட பை ஆர்டர் இருக்குது அப்படின்றத பிளான் பண்ணி அவன் இங்கே அடிக்கிறான். ஏஷியன் அவன் நியூயார்க் வந்து ஏஷியன் அடிக்கல, லண்டன் அடிக்கிறான். ஏன்னா ஏஷியனை அடித்து வச்சுருக்கான் லண்டன் ஆல்ரெடி. ஓகேங்களா? அப்போது நியூயார்க் வந்து இங்கே கீழே இப்படி கொண்டு வரான். இப்போ லண்டனோட லோ வந்து அடிக்கிறான். ஏன் லோவை அடிக்கணும், ஹை அடிக்கலாம்ல. பை ஆர்டர் இருக்கும் ப்ரோ, அதான் நீங்க சொல்றீங்க. இல்லை ப்ரோ, ஏஷியன் லோ அடிச்சு லோவை ஏன் அடிக்கணும், ஹை அடிக்கலாம்ல. இல்ல ப்ரோ, அங்க இருந்தா ரேஞ்ச் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு, பை ஆர்டர் இருக்க மாதிரி இருக்கு. ஏஷியன்ல அங்க இருந்தா ரேஞ்ச் மார்க்கெட். கீழே இருக்க சப்ளைக்கு போகணும்னா கீழே இருக்க டிமாண்டை எடுத்துட்டு தானே ப்ரோ போகலாம். இல்லை ஒரு சிம்பிள் தான், ஆல்ரெடி லண்டன் அடிச்சிருச்சு, பீப்புளே வந்து அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அவன் எதை டார்கெட் பண்ணுறான்னா அடிக்காத இடத்த டார்கெட் பண்ணுறான். சிம்பிள். ஓகேங்களா? ட்ரெண்டு இதனால தான் இப்படி ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சுட்டு இந்த இடத்துல நியூயார்க் வந்து இங்கே புஷ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நைட்டு மார்க்கெட்டில் இங்கே கிடச்சிருக்கு. ரைட்டா? சரி, இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. ஏஷியன் ரேஞ்சாக போயிருக்கான், லண்டன் அடிச்சிருக்கான், லண்டனை நியூயார்க் அடிச்சிருக்கான். அதனால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. நமக்கு ஒரு சோச் அண்ட் பிஓஎஸாக கண்ணுக்கு தெரியுது. சரி, இப்போது லண்டன் தானே பவர்ஃபுல். லண்டனோட லோவை எவனுமே இல்லாத ஒரு மார்க்கெட் வந்து அடிச்சிருக்கேன், அதாவது நைட் மார்க்கெட்டில் வந்து அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே லண்டன் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கான் பாருங்க, இவங்ககிட்ட பவரே இல்லை. ஓகேங்களா? அதாவது லண்டன் உங்கள் கண்ணில் தெரியறது ஜஸ்ட்டு லண்டனோட டைம். லண்டன் இன்ஸ்டிடியூஷனல் கிடையாது, ஜஸ்ட்டு இது லண்டன் டைம். நம்ம மார்க் பண்ணி வைக்கிறோம், லண்டனோட டைம்ன்றதை மார்க் பண்ணி வைக்கிறோம் ஜஸ்ட். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நமக்கு நியூயார்க் வந்து சார் லண்டன்ற பாருங்க, நியூயார்க்கோட டைம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நியூயார்க் என்ன பண்ணுறான், நியூயார்க்கோட லோவை அடிக்கிறான். ஏன் லோவை அடிக்கிறான்,
யாராவது சொல்லுங்கள். ஏன் ஹையை போய் அடிக்கலாம்ல, ஹையை போய் அடிக்கலாம்ல, ஏன் லோ அடிக்கலாம்? ஹை அடிக்க ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல பையர்ஸ் நிறைய போடணும் ப்ரோ. ம் ஓகே ப்ரோ, கரெக்டு. அப்போது இங்கேருந்து செல்லர் வந்தவன், அது இங்கேருந்து செல்லர் வந்தவன் இங்கேருந்து ஏன் பையர் வந்துடக்கூடாது, அதை சொல்லுங்கள். நான் சொல்லட்டுங்களா? நீங்க சொல்லுங்க. தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஏஷியனை லோவை அடிக்குது லண்டன், லண்டனை நியூயார்க் என்ன பண்ணுறான், செல் ஆர்டர் போட்டு இங்கே அடிக்கிறான். அதனால தான் யாருமே இல்லாத மார்க்கெட்டில் மேலே அந்த செல் ஆர்டர் தாண்ட முடியல. மார்க்கெட் கண்டினியூ செல் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறீங்க. இல்லை, லண்டனை வந்து நியூயார்க் அடிக்கிறதுக்கு செல் ஆர்டர் இங்கே தானே போட்டிருக்கான். ஓ, நியூயார்க்கோட செல்லர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மேலே போகலாம். ஆமாம், இந்த இடத்துல அவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிமிஷம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 லாட் வந்து இந்த இடத்துல ஒரு 500 லாட் வந்து போட்டிருக்கான்னு வச்சுங்களேன். பையருக்கு மோர் தென் 500 லாட்டுக்கு வரல. ஏன் வரல? நைட்டு மார்க்கெட் யாரும் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது இங்கே ப்ரெஸ் பண்ணி மேலே தள்ளுறதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கேருந்து கண்டினியூஷன் பண்ணி இப்படி கீழே வரோம். இப்போது இவ்வளோ சொல்லிட்டேன், சப்ளை எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏஷியனில் இங்கே சப்ளை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த சப்ளை மேனிப்புலேட் பண்ண சப்ளைவா, நார்மலாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கிங்கா? மார்க்கிங்னா நார்மலாக கேண்டலில் கிரியேட் ஆன ஒரு மார்க்கிங், கண்ணுக்கு தெரிஞ்சவங்களும் அது ஒரு மார்க்கிங், எந்த ஒரு வேலையும் நடக்கலை. இங்கே மார்க்கெட் கீழே வந்து இந்த பிஓஎஸ் பண்ண, இந்த சோர்ச் பண்ணதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 37 days. ஆனால் 1:81 அப்படின்றது அப்படி இன்ட்டு 10 போடுங்க. ஓகேங்களா? நம்ம அந்த ப்ரோ கான்செப்டை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். 81 இன்ட்டு 10ன்னு போட்டுங்க, 10 டைம்ஸ் அதிகமாக. ஓகேங்களா? 81,000 சரி 8,100 வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் வந்து பிடிக்கலாம். பட் ரியல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா பாசிபிள்ஸ் பிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சா ப்ரோ? இல்லை ஒரு குழப்பு தான். புரிஞ்சு ப்ரோ, கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா இப்போ இதில் லிக்விடிட்டி இன்னும் நம்ம கிளாஸுக்கு வரல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். இப்போ இவர் காமிச்சனால நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், நீங்கள் இந்த சப்ளை எடுத்துருக்கீங்க, ஓகே. சப்ளைஸ் கரெக்ட் தான். ஆனால் ஹிஸ்ட்ரி அந்த மூமெண்ட்டை வந்து ரீட் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும் கண்டிப்பாக.